ஜூலை 28 திரு ஆடிப்பூரம் ப்ளஸ் நாக சதுர்த்தி 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் நாள். இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தீராத கடன் பிரச்சனையும் தீரும், 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்ன பொருள், எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எதனால் அந்த பொருளை வாங்க சொல்கிறேன், எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த ஆடிப்பூரத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மகாலட்சுமியான திருமகள் பூமியில் கோதை நாச்சியார் அப்படிங்கிற திருநாமத்தை தாங்கி விஷ்ணு சித்தரோட தோட்டத்தில் ஆண்டாளாக அவதரித்த நாள் தான் திரு ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூர நன்னாளில் தான் பெரியாழ்வாரோட வீட்டில் ஆண்டாள் அவதரித்தார். ஆண்டாள் தன்னுடைய அளப்பரிய பக்தியால் திருமாலை கரம் பிடித்து சூடி கொடுத்த சுடற்கொடியானார். ஆடிப்பூரம் அப்படிங்கிற இந்த விழா ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவதால் இதற்கு ஆடிப்பூரம்னு வந்தது. இது மகாலட்சுமிக்கு மட்டும் உரிய நாள் இல்லை, இது அன்னை பார்வதியான உமாதேவிக்கும் உரிய நாள். ஏன்னா இந்த உமாதேவியும் அவதரித்த நாள், தோன்றிய நாள் இந்த நாளாக சொல்லப்படுது. எம்பெருமானோட பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் இந்த பூமி பிராட்டியும் ஆடிப்பூர நாளில் தான் அவதரித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தியும் வந்திருக்கு. நாகர்கள் அவதரித்த நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் சொல்லப்படுவது தான் இந்த நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி அன்று நாகங்களை வழிபடுவதால் இந்த பிறவியில் நாமோ நம்முடைய முன்னோர்களோ அல்லது முந்தைய பிறவியில் நாம் நாக இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்திருந்தோம் அப்படின்னா அதனால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் இதெல்லாம் நீங்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள், தோஷங்கள் இதெல்லாமே விலகுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம், நோய், ஆபத்துகள், கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரும். திருமண தடை விலகும், குழந்தை பேரு கிடைக்கிறதுல தடை இருந்ததுன்னா அது விலகும், புத்திர தோஷம் விலகும், ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும். அதனால் இந்த நாக சதுர்த்தி வரக்கூடிய இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாகங்களையும் இந்த நாளில் மட்டும்தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும். அதனால் நாக சதுர்த்தி தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. அரங்கனுக்கே சூட்ட வேண்டிய மாலையை தானே தான் கழுத்தில் சூடி பார்த்து அதை களைந்து அதற்கு அப்புறம் பெருமாளுக்கு அழித்து வந்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படிங்கிற திருநாமம் ஆண்டாளுக்கு கிடைச்சது. அந்த ஆண்டாள் தான் கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டு அரங்கனுக்கே மாலை அணிவித்து அரங்கனே கண்ணாடியில் தெரிவது போல அப்படி மகிழ்வாளாம். அந்த அளவுக்கு அரங்கன் மீது தீராத காதல் இருந்தது. அதனால தான் நினச்ச காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த நாளில் ஆண்டாளையும் அரங்கனையும் ஒரு சேர நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா ஆண்டாள் அரங்கனையே மனதில் நிறுத்தி கொண்டு மணந்தால் அவனையே மணப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்து திருமகள் அரங்கனை கைப்பிடித்த நாள், அதாவது ஆண்டாள் அரங்கனை கைப்பிடித்த நாள் அப்படிங்கிறதுனால நாமளும் இந்த நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நினச்ச காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தாய்மை அப்படிங்கிறது பெண்மைக்கே உரியது. ஆகவே தாய்மை அடைந்த பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி அழகு பார்ப்பது இந்துக்களோட மரபு. பெண்களுக்கே வளைகாப்பு நடத்தும் போது உலகத்தையே காக்கக்கூடிய அம்பிகைக்கு நடத்தாமல் இருக்க முடியுமா? ஆண்டாள் அவதரித்த நாளில் அம்பிகை ஆலயங்களில் அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்கின்றனர். திருவிளக்கு பூஜை செய்து சுமங்கலிகள் தாம்பூலம் கொடுத்து அம்பாளின் ஆசியை பெறுகின்றனர். ஆடிப்பூரத்தன்று அம்பாள் பூப்படைந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால் வைணவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் பிரம்மோற்சவ திருவிழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு அம்பாள் தினமும் ஒரு அலங்காரம் செய்யப்பட்டு அருள்பாலிக்கிறாள். இந்த ஆடிப்பூர தினத்துல தான் முனிவர்களும் சித்தர்களும் தவத்தை தொடங்குவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல 7 பொருட்கள் நான் சொல்கிறேன். அந்த 7 பொருட்களில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரே ஒரு பொருள் உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் போதும், 16 செல்வங்களும் வரும். இன்றைய தினம் குறிப்பிட்டு நான் இந்த தெய்வத்துக்கு வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா இன்றைய தினம் நாக சதுர்த்தி
ஆடிப்பூரம் 2 சேர்ந்து வருது இல்லையா? ஆடிப்பூரத்தில் எந்தெந்த தெய்வங்கள் அவதரித்தார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு லிஸ்ட்டே போட்டு சொல்லலாம். அதனால் அம்பாளும் தோன்றிய நாள், மகாலட்சுமியும் தோன்றிய நாள், நாக சதுர்த்தி அன்று இந்த நாக உருவங்களும் தோன்றிய நாள். அதனால் இந்த நாளில் வந்து எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும், விஷ்ணு கோவிலாக இருந்தாலும், ஏன் பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் அங்கு நாக உருவங்கள் இருக்கும் இல்லையா? சரி, இன்றைய தினம் நம்ம மிக முக்கியமாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் பால். இந்த பால் வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த பாலை நாக சதுர்த்திய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு, அங்கே இருக்கக்கூடிய நாக உருவங்களுக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சால் உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணுற மாதிரி அரச மரத்தடி பிள்ளையார் இருக்குன்னா நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் எந்த கோவிலுக்காக இருந்தாலும் நீங்கள் அபிஷேக பொருளாக நீங்கள் பாலை வாங்கி கொடுக்கலாம். நிறைய கோவிலில் வந்து அம்பாளாக இருந்தாலும், தாயாராக மகாலட்சுமியாக இருந்தாலும் சந்தனக்காப்பு சில கோவிலில் இருக்கும். அங்கு நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணோட வடிவிலும் அம்பிகையின் அம்சம் இருக்குது. ஆடிப்பூரம் தினத்தன்று பெண்களை வந்து அம்பாளாக நினைத்து எந்த பேதமும் இன்றி இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு, கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு போய் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, வளையல்கள், குங்குமம், மஞ்சள், ரவிக்கை துணி, புடவை. இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மங்கள பொருட்களை வந்து கோவிலில் வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அங்கே போக முடியலன்னா உங்கள் வீட்டிலையே ஒரு சுமங்கலி பெண்ணை வர சொல்லி இதை வாங்கி கொடுக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமானது விலகும். அன்றைய தினம் பெண்களுக்கு வந்து வளையல்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அன்றைய தினம் வந்து அம்பாளுக்கு வளகாப்புன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் கண்ணாடி வளையல்கள் அல்லது அரக்கு வளையல்னு சொல்லுவாங்க. அந்த மெரூன் கலரில் இருக்கும் அந்த வளையல், இதை வாங்கி கொடுக்கலாம். பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடுக்காதீங்க. அடுத்தது மஞ்சள். அது மஞ்சள் கிழங்காகவும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், விரலி மஞ்சளாகவும் வாங்கி கொடுக்கலாம், மஞ்சள் தூளாகவும் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது குங்குமம். இந்த குங்குமத்தை ஒரு பாக்கெட், நல்ல தாளம்பூ குங்குமம், நல்ல வாசமுள்ள குங்குமத்தை கோவிலுக்கு போய் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது ப்ளவுஸ் பீட்டு, ரவிக்கை துணின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நீங்கள் வந்து கோவிலில் வரக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து, வளையல் வைத்து, 1 ரூபாய் நாணயம் வைத்து வாங்கி அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது புடவை. இது கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து அன்றைய தினம் முடிஞ்சவங்க இந்த புடவையை வந்து சாத்துவதற்காக வேண்டி இருந்தீங்க, இல்லை வேண்டலைனாலும் நீங்கள் வாங்கி அம்பாளுக்கோ மகாலட்சுமிக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மஞ்சள், குங்குமம், ரவிக்கை துணி, புடவை இதெல்லாம் வந்து நீங்கள் கோவிலில் போய் வாங்கி கொடுக்க முடிகிறவங்க கொடுக்கலாம். அல்லது வீட்லையும் ஒரு சுமங்கலி பெண்ணை வரவழைத்து அவங்களுக்கும் நீங்கள் இதை வந்து வச்சு தரலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீடு தேடி 16 செல்வங்களும் வரும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்சவங்க இதில் ஒரு பொருளாவது வாங்கி கொடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.